மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எ கம்பெனி புக் கீப்பிங். அதாவது ஒரு கம்பெனியோட புக் கீப்பிங்ல யூஸ் பண்ணப்படும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் ஃபார் இட்ஸ் புக்ஸ் டு பேலன்ஸ். அதாவது அவங்களோட அக்கவுண்டன்சி புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக நான் உங்களுக்கு ஒன்று புரிய வைக்கிறேன். இது டஸ்ட்பின் நம்ம அசியூம் பண்ணிப்போம். டெபிட் டஸ்ட்பின், கிரெடிட் டஸ்ட்பின். டஸ்ட்பினில் நம்ம ஒன்று போடுறோம் அப்படின்னா நம்மளை விட்டு வெளியில் போகுது. அதாவது நமக்கு தேவையில்லாத ஒன்று வந்து வெளில போகுது, வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து டெபிட்டில் அந்த டஸ்ட்பினில் வந்து காசை வந்து டஸ்ட்பின் உள்ளே போடுறாங்க. ஸோ இனிமேல் நமக்கு அந்த காசு வந்து நம்ம கிட்ட இருக்காது, நம்மளை விட்டு வெளில போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் டெபிட். அண்ட் தென் ரைட் சைடில் பாருங்கள், கிரெடிட் டஸ்ட்பின். கிரெடிட் டஸ்ட்பின் அசியூம் பண்ணிக்கோங்க, அந்த டஸ்ட்பின்லேருந்து காசு வெளில எடுக்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து வீட்டில் வந்து தெரியாமல் டஸ்ட்பினில் ஒரு பொருளை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மோதிரமோ இல்லை 100 ருபீஸ் நோட்ஸோ, நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தெரியாமல் போட்டோம் அப்படின்னு நம்ம ரிட்டன் எடுப்போம்ல அது உள்ளேருந்து. ஸோ அதுதான் நான் வந்து பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக சொல்லியிருக்கேன். ஸோ டெபிட் மீன்ஸ் நம்மளை விட்டு வெளியில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புறது தான் டெபிட். அண்ட் நமக்கு ஆதாயமாக, ரெவன்யூவா, இன்கமாக உள்ளே கொண்டு வரது தான் வந்து கிரெடிட். இதுதான் வந்து பற்று அண்டு வரவு. ஐ மீன் டெபிட் அண்ட் கிரெடிட்.